உங்கள எத்தனை பேத்துக்கு தெரியும் WWE சூப்பர் ஸ்டார்ஸ் நிறைய பேர் தமிழ் சினிமால சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்கன்னு. இன்னைக்கு வீடியோல அந்த மாதிரி WWE சூப்பர் ஸ்டார்ஸ் யாரு எந்தெந்த படத்துல நடிச்சிருக்காங்க தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி WWE ஃபேன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான WWE பத்தின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினிஷஸ் எல்லாம் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா 2021ல வெளியான ஒரு படம் சுல்தான். இந்த படம் பேரை சொன்னோனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை நான் சொல்றேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட கிரேட் காலிவுட் சைஸ்ல கார்த்திவுட் பாடிகார்டாவே இந்த படத்துல சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் ஒரு WWE ரெஸ்லர். அவருடைய பேர் பாத்தீங்கன்னா ஜெயண்ட் சஞ்சீர். WWE 2021ல இந்தியன் ஆடியன்ஸ்க்காகவே ஸ்பெஷலா ஒரு ஷோ பண்ணிருப்பாங்க. அந்த ஷோவோட பேரு WWE சூப்பர் ஸ்டார் ஸ்பெக்டாக்கிள். அந்த ஷோல ஃபர்ஸ்ட் டைம் ஜெயண்ட் சஞ்சீரை WWE இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஜெயண்ட் சஞ்சீரோட மாஸ்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம WWE லெஜெண்டான கிரேட் காளி தான். கிரேட் காளியோட ட்ரைனிங் ஸ்கூல்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வந்த ஒருத்தர் தான் இந்த ஜெயண்ட் சஞ்சீர். பட் தென் இந்தியாவுக்காக ஹோஸ்ட் பண்ண அந்த ஷோக்கு அப்புறம் சஞ்சீரோடைய WWE ரன் எண்டுக்கு வருது. அண்ட் அதுக்கப்புறம் பெருசா WWEல சஞ்சீரை பார்த்துருக்க முடியாது. அண்ட் அவருக்குமே நிறைய ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தனால அதுல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லிஸ்ட்ல ரெண்டாவதா 2015ல வெளிவந்த ஜெயம் ரவி படம் பூலோகம். இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு வில்லனா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா. கிட்டத்தட்ட அவர் பார்க்கிறதுக்கு பிக் ஷோ மாதிரி தான் இருப்பாரு. இவருடைய உண்மையான பேர் நேத்தன் ஜான்ஸ். இவருமே ஒரு ஃபார்மர் WWE ரெஸ்லர் தான். நேத்தன் ஜான்ஸ் 2002ல WWEயோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பாரு. அண்ட் WWEல அவர் வந்து தி கொலாசஸ் ஆஃப் போகோ ரோட் இப்படிங்கிற நிக் நேம்ல தான் WWE இவரை மார்க்கெட் பண்ணிருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேதன் ஜான்ஸ் தன்னோட 16வது வயசுல ஆர்ம்ட் ராபரியில இன்வால்வ் ஆகியிருப்பாரு. இதனால கிட்டத்தட்ட 16 வருஷம் இவரை ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஜெயில லாக்அப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இந்த ஜெயிலோடைய பேர் தான் போகோ ரோட் ஜெயில். இந்த ஒரு ரீசன்னால தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக WWE நேதனை தி கொலாசஸ் ஆஃப் போகோ ரோட்ன்ற பேர்ல மார்க்கெட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இவர் WWEல அண்டர்டேக்கரோட எல்லாம் டீம் அப் பண்ணி ரெஸ்ல்மேனியா 19ல டாக் டீம் மேட்சஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த வீடியோக்கான லிஸ்ட் இவ்வளவு தான். இதை தாண்டி யாராவது WWE சூப்பர் ஸ்டார்ஸ் தமிழ் சினிமால நடிச்சிருந்திருந்தாங்கன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் 2023ல ஜான்சினா இந்தியா வந்திருப்பாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ட் நம்ம ஜான்சினா கார்த்தியுமே மீட் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஓகே ஜான்சினா வந்து கார்த்தியோட சேர்ந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் உண்மையான ரீசன் என்ன வந்துச்சுன்னா, WWE எப்பயும் போல இந்தியாக்காகவே பண்ற ஒரு ஷோ WWE சூப்பர் ஸ்டார் ஸ்பெக்டாக்கிள். அந்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா 2023லயுமே நடந்திருக்கும். இந்த ஷோல ஜான்சினா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருப்பாரு. அதனால தான் அவர் இந்தியா வந்திருப்பாரு. மற்றபடி படம் அப்படியெல்லாம் இல்ல. பட் மேபி சொல்ல முடியாது, ஃபியூச்சர்ல சங்கரோ இல்லைன்னா ராஜமௌலியோ நினைச்சா WWE சூப்பர் ஸ்டார்ஸ் ஜான்சினா பேட்டிஸ்டா இந்த மாதிரி யாரை வேணாலும் நடிக்க வைக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு WWE சூப்பர் ஸ்டார்ஸ் யாரு பாலிவுட்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ போடுறேன். Until that, see you guys.